நாங்கள் இப்ப தலைமைந்த புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகுவதற்காக எனது வெற்றிக்கணிகள் எனும் பயிற்சி தாளின் 6வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபட போகின்றோம். இந்த வினாக்களுக்கு விடை காண்பதற்கு நாங்க பெரிதாக சிரமப்பட தேவையில்லை. தகவல்களை நன்றாக விளங்கி கொண்டு கேள்விகளுக்கு விடையளிப்போமாக இருந்தால் எங்களுக்கு இந்த கேள்வித்தாளுக்கு விடையளிப்பது இலகுவாக அமைந்துவிடும். இப்ப நான் கேள்வித்தாளின் பக்கத்தை உங்களுக்கு காண்பித்து அந்த பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்களை அளிக்கின்றேன். அதனை பார்த்து புரிந்து கொள்ளுங்கோ. அப்படி புரியாத கட்டத்தில் பெற்றோரின் உதவியை நாடுங்கள். ஏனென்றால் நீங்க அரச பரீட்சையை எதிர்கொள்ளணும். ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் புரிகிறது கஷ்டமாக இருக்கும். போக போக நிறைய பயிற்சிகள் செய்யல இலகுவாக புரிந்துவிடும். சரி, 24வது கேள்வியை பார்ப்போம். பின்வரும் தகவல்களை கருத்தில் கொள்க. தமிழ் மொழி பேசுவோர் ஆங்கில மொழியும் பேசுவார்கள். அப்ப இது நாங்கள் அடங்கல் வெண்படமாக பார்ப்போமாயிருந்தால், தமிழ் மொழியை பேசுகின்றவர்கள், அதாவது ஒரு அடைப்புக்குள்ள இருக்கிறார்கள், தமிழ் மொழி பேசுபவர்களும் ஆங்கில மொழி பேசுவார்களாம். அப்ப ஆங்கில மொழி பேசுறதும் ஒரே அடைப்பு. தமிழ் பேசுற அத்தனை பேரும் ஆங்கிலம் பேசுகிறார்கள். அதுக்காக ஆங்கிலம் பேசுற அத்தனை பேரும் தமிழ் பேசுகிறார்கள் என்று இல்லை. நாங்கள் இங்கே தமிழ் என்பதை கருத்தில கொண்டுதான் சொல்றோம். தமிழ் மொழி பேசுபவர்கள் அனைத்தும் ஆங்கில மொழியை பேசுகின்றார்கள். அடுத்தது, சிங்கள மொழி பேசுவோர் தமிழ் மொழி பேச மாட்டார்கள். அப்ப எங்களுக்கு தெரியுது, இந்த இடத்துல தமிழ் தனியே இருக்கின்றது, சிங்களம் தனியே இருக்கின்றது. சிங்கள மொழி பேசுவோர் தமிழ் மொழி பேச மாட்டார்கள். அடுத்த, சிங்கள மொழி தெரியாதவர்கள், அப்ப சிங்கள மொழி தெரியாதவர்கள் சீன மொழியும் பேசுவார்கள். இதுல சிங்கள மொழி தெரியாதவர்கள் என்பது ஆங்கிலேயர்களாக இருக்கலாம் அல்லது தமிழர்களாக இருக்கலாம். எல்லாம் அவைத்தானே தமிழ், ஆங்கிலம், சிங்கள மொழி என்று சொல்லப்படும். அப்ப சிங்கள மொழி தெரியாதவர்கள் சிங்கள மொழி சிங்களம் தெரியும். அப்ப தமிழ் ஆங்கில சிங்கள மொழி தெரியாதவர்கள் தமிழ் ஆங்கிலம் பேசுபவர்கள் சீன மொழியும் பேசுவார்கள். அப்ப தமிழ் அல்லது ஆங்கிலம் பேசுகிறவர்கள் சீன மொழியும் பேசுவார்கள் என்பது ஒரு நிலைப்புக்கு வருகிறது. ஆனால் இந்த ஆங்கில மொழி பேசுவோர் தமிழ் மொழி பேசுவார்கள் என்பது இங்கே நிச்சயமில்லை, அங்க சொல்லப்படவில்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப கேள்வி என்ன? இதற்குமே 3 மொழிகளையும் பேசுபவர்கள் யார்? அப்ப உங்களுக்கு தமிழ் மொழி பேசுபவர்கள் ஒன்று ஆங்கில மொழியும் பேசுவார்கள், சீன மொழியும் பேசுவார்கள். அப்ப 3 மொழியும் பேசக்கூடியவர். ஆங்கில மொழியை பேசுறவ சீன மொழி பேசுவார்கள் என்று தெரியுது, ஆனால் தமிழ் மொழி பேசுவார்களா பேசவில்லையா என்பது எனக்கு தெரியாது. அப்ப இதுல 3 மொழியும் பேசக்கூடியவர்கள் தமிழ் என்பது புலனாகின்றது. இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அடுத்த வினா கற்புலனாற்றல். வினாக்களுக்குரிய விடயங்கள் கோடிடுக. இந்நான்கு எழுத்துக்கள் பரப்பளவு கூடிய எழுத்து யாது? அப்ப நாங்க இதை சதுரங்களாக பிரிப்போமா இருந்தா நிச்சயமாக தெரியும், இதான் பரப்பளவு கூடிய எழுத்து. அப்ப கேள்விக்கு ஈ என்பதை கண்ணால பார்த்தே விட சொல்லலாம். இனி நாங்க அளவுமானத்துல குறித்து பார்த்தா கூடி அதுக்கு தெரியும், அதுல பெரிது ஈ எழுத்தது. இந்நான்கு எழுத்தில் பரப்பளவு குறைந்தது ஐ என்பது தெரிகின்றது. அதே நேரம் சுற்றளவு குறைந்த எழுத்தும் ஐயாத்தான் இருக்குமே, அதை சுற்றி வருகின்ற அளவும் ஐதான் குறைவாக இருக்கும். அப்ப அந்த அதாவது முதலாவது 25வது ஈ என்பதும் 24க்கு ஐ, 26க்கு ஐ, 27க்கும் ஐ என்பது கேள்விக்கான விடையாகும். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். 28வது வினாவை கவனிங்கோ. கீழே தரப்பட்டுள்ள உருவிலே 8 ஒரே வகையான பச்சக்கரங்கள் ஒன்றோடொன்று பற்களால் உதச்சை கொண்டு சுற்றக்கூடியனவாகும். பச்சக்கரம் என்றால் ஒரு பச்சக்கரம் இன்னொரு பச்சக்கரத்துக்கு பல்லால இணைந்து சுற்றுகின்றது. அப்படி சுற்றுகின்ற போது நாங்கள் இப்ப வாகனங்கள்ல சில்லுகள் சுத்துறதை பார்த்திருக்கிறோம்,
வாகன சில்லு இது பலஞ்சொலியாக சுற்றினால் முன்னுக்கு இருக்கிற சிற்றும் பலஞ்சொலியாகத்தான் சுற்றுகின்றது. அப்பதான் அது முன்னோக்கி போகும். பின்னோக்கி வாரதா இருந்தால் அது இது இடஞ்சொலியாக சுத்த, இதுவும் இடஞ்சொலியாக சுற்றி பின்னோக்கி வரும். அது வாகன சில்லு தனித்தனியே பொருந்தி இருக்குது. ஆனா இது அப்படி இல்லை. இது பச்சக்கரம் பல்லு இருக்குது. இந்த பல்லு இருக்கின்றது அடுத்த சக்கரத்தின் பல்லு இருக்க இணைந்து இருக்கின்றது. அப்ப இந்த பச்சக்கரத்திலே ஒன்று பலஞ்சொலியாக சுற்றினால் இந்த பல்லு இணைந்தபடியால் இது இடஞ்சொலியாகத்தான் சுற்றும். இந்த பல்லு பலஞ்சொலியாக சுற்றினால் இந்த பல்லு அடுத்த பல்லு இடஞ்சொலியாக சுற்றும். இது இப்படி சுத்திருக்கு. அப்ப இப்ப கேள்வி என்ன, இதை ஆதாரமா வைத்துத்தான் வெளியளிக்க போறோம். இதுல ஏ பலஞ்சொலியாக சுற்றினால் பலஞ்சொலியாக சுற்றுகின்றது இப்படி. இதே போல பலஞ்சொலியாக சுற்றுகின்ற ஏனைய சக்கரங்கள். அப்ப இது இடஞ்சொலி. அப்ப இதங்களை பொருந்தாது. அடுத்தது வலஞ்சொலியா இருக்கும். இது வலஞ்சொலி, இது வலஞ்சொலி, இதுவும் வலஞ்சொலி. இதுல 8ல ஏ, அதாவது ஏக்கு அடுத்து சி, சிக்கு அடுத்து இ அடுத்தது ஜி, மூன்றும் பலஞ்சொலியாக சுற்றுகிறது. ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கின்றபடியால் ஏனைய 3 சக்கரங்களும் எது என்றால் சிஇஜி என்பது ஆகும். புரிந்து கொண்டால் நல்லது. அதாவது சி பலஞ்சொலியாக சுற்றுகின்றது, இ பலஞ்சொலியாக சுற்றுகின்றது, ஜி பலஞ்சொலியாக சுற்றுகின்றது. ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு வலஞ்சொலி என்று. அப்ப 4 சில்லு வலஞ்சொலியாக சுற்றும், 4 இடஞ்சொலியாக சுற்றி கொண்டு இருக்கும். இனி அடுத்த வினாவுக்குள் நுழைவோம். 29வது வினா. பாடசாலை பிள்ளைகளின் சித்திர கைப்பணி கண்காட்சி ஒரு வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து 18 நாட்களாக நடைபெற்றது எனின் முடிவடைந்த நாள் யாது? அப்ப எங்களுக்கு தெரியணும், ஒரு வெள்ளிக்கிழமையிலே ஆரம்பித்து அடுத்த வெள்ளி வரை என்றால் 8 நாட்கள். இது மொத்தம் 18 நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த வள்ளியில இருந்து அடுத்த வள்ளி என்று சொல்றது 7 நாள். வெள்ளி என்பது இங்க கணக்கிடப்பட்டபடியால் அடுத்த சனியில இருந்துதான் அடுத்த வள்ளி வரையில 7 நாட்கள். அப்ப 15 நாட்கள் ஆயிடுச்சு. இப்ப எங்களுக்கு தேவை 16, 17, 18வது நாள் என்ன என்பதுதான் கேள்வி. அதாவது 18 நாள் நடைபெற முடிவடைந்த நாள் தான் இங்க கேட்கப்படுகின்றது. அப்ப இது வெள்ளியாக இருந்தால் 15, அதாவது 7 மற்றும் 15வது வெள்ளியாக இருந்தால் 16 என்பது வெள்ளிக்கு அடுத்த நாளாக நாங்கள் சனிக்கிழமை என்பது விளங்குது. அப்ப 17 ஞாயிறு, அடுத்தது திங்கட்கிழமை. அப்ப கேள்விக்கான விடை திங்கட்கிழமையாகும். இப்படியான கேள்வியில இன்னொரு விடயத்தை புரிந்து கொள்ளணும். இது முடிவடைந்த நாள் என்று கேட்கப்பட்டபடியால் திங்கட்கிழமை. இதே மாதிரி கொரோனா நோய்க்கு இது அரச பரீட்சையில வந்த கேள்வி ஆதாரமாக கூட தான் சொல்றேன். கொரோனா தொற்று நோய் காரணமாக ஒரு பகுதிக்கு, ஒரு கிராமம் வெள்ளிக்கிழமையில இருந்து 18 நாட்களாக முடக்கப்பட்டன. அது முடக்க நீக்கப்பட்ட நாள் எது என்றால் அது இங்கே செவ்வாயாக வரும். இந்த கேள்வி, இதே கேள்வியை அப்படியே நாங்கள் பாவித்தால், ஏன் முடக்க நீக்கப்பட்ட நாள் தான் திங்கள், அடுத்த நாள் தானே நீங்கின நாள். அப்படியாக கேள்விகள் இந்த சொற்களை புரிந்து விடையளிக்க பயிற்சி பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் அதாவது இந்த இறுதி கேள்வி, இந்த பக்கத்தின் இறுதி கேள்வியை பார்வையிடுவோம். 30வது கேள்வி. அம்புக்குறிகளின் மூலம் காட்டப்படும் பாதைகள் வழியே ஏயிலிருந்து பி வரைக்கும் செல்வதற்கு, இதான் ஏல இருந்து பி வரைக்கும் செல்வதற்கு, இது ஏ, இதுல இருந்து பி வரைக்கும் செல்வதற்கு தூரம் கூடிய பாதையை காட்ட முடியாது. இது ஒரு சமமான அளவுகளை கொண்டவை. இது சமபக்க முக்கோணி. அப்ப முக்கோணியின் ஒவ்வொரு பக்கமும் சமனாக இருக்கும். அப்ப நாங்க இதுல முக்கோணிகளின் பக்க கோடுகளை அளவில கொண்டுதான் கேள்விக்கான விடை அளித்தல் வேண்டும். எது கூடிய பாதை என்றால், அப்ப முதலாவதுல பார்க்கிறோம் எத்தனை முக்கோணத்தின் பக்கங்கள் இருக்கின்றது. 1, 2, 3, 4, 5, 6. 6வது. அப்ப 6 முக்கோண பக்கங்கள் இருக்கின்றன ஏயிலிருந்து பியை அடைவதற்கு. ஏயிலிருந்து பி அடைவதற்கு 6 முக்கோண பக்கங்கள்.
இரண்டாவதிலே எண்ணி பார்ப்போம். அதிலே எத்தனை முக்கோண பக்கங்கள் இருக்கின்றது என்று. 1, 2, 3, 4, 5. அப்ப ஏலிருந்து பியை அடைவதற்கு 5 முக்கோண பக்கங்கள். இப்ப நாங்க இறுதி மூன்றாவது விடையை எண்ணி பார்க்க போகின்றோம். மூன்றாவது வினாவை எண்ணி பார்க்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப 7 முக்கோண பக்கங்கள். இங்க கேட்கப்பட்டது என்ன? தூரம் கூடிய பாதையை குறிக்க காட்ட முடியாது. அப்ப தூரம் கூடிய பாதை மூன்றாவது விடை என்பது புரிந்து கொள்ளுங்கள். நன்று மாணவ செல்வங்களே, இது என்னுடைய வெற்றிக்கனிகள் எனும் பயிற்சி தாளின்ற 5ஆம் 6ஆம் பக்க வினாக்களை நாங்கள் இப்ப பார்வையிட்டு விட்டோம். இது மூன்றாவது நாளாக வெற்றிக்கனி. இதல்ல முதல் நாள் 1ஆம் பக்கம் 2ஆம் பக்கம், அடுத்த நாள் 3ஆம் பக்கம் 4ஆம் பக்கம், இன்று 5ஆம் பக்கம் 6ஆம் பக்கம் விளக்கம் தரக்கூடியதாக இருந்தது. அதுக்காக ஒரு நாளும் 2 பக்கங்கள் விடையளிப்பேன் என்று இல்லை. சில வழியே ஒரு நாளை ஒரு பக்கம் கூடி விடையளித்துக் கொண்டிருக்க நேரம் போதாமல் இருக்கலாம். ஏனென்றால் வினாக்களின் தாற்பயத்தை பொறுத்தும். ஆனா அந்த குழந்தைகளை நான் மீளமிழ கேட்பது என்னுடைய இந்த நான் படிப்பிக்கிற காணொலியை இறுதி வரையிலே பார்க்கிற பெற்றோர்கள் தான் நான் இப்ப கூற போற ஆலோசனையை கேட்பார்கள். என்றால் அவர்களுக்கு தான் பயனுள்ளது. அப்ப அவர்களுக்கு நான் சொல்றது என்னடா, தயவு செய்து அன்பு பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை மிக திறமைசாலியாக மாற்றுவதற்கு நான் உங்களுக்கு உதவி செய்வேன். என்னால முடிந்த அளவில். ஏனென்றால் நானும் என்னால முடியாத அளவிலே செய்ய முடியாது. என்னால முடிந்த அளவிலே செய்வேன். அப்ப நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய நேரத்தை விரியம் செய்து நீங்கள் அக்கறை காட்டி நீங்க இந்த விடயங்களை புரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு சொல்லி பாருங்கோ. நீங்கள் பிள்ளைகளின் மாற்றத்தை அடுத்தடுத்து வருகின்ற தமிழை பரீட்சைகளையும் அவர்களுடைய வகுப்பின் ஒழுக்கத்திலேயும் கற்க ஆர்வத்திலும் நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்று. இப்ப